ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபியின் சாஸ்தா சமையல். எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயத்தில் டேஸ்டான ஒரு ஜாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இது சாப்பிட்டா நமக்கு அத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இந்த ஒன்று போதுங்க. நமக்கு தலைமுடி பிரச்சனை, நரைமுடி, அடுத்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தின்னு இந்த ஒன்றுலேயும் எல்லா விதமான சத்தும் கிடைக்குதுங்க. ஆமாங்க, நெல்லிக்காய் ஜாம் தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் 10-15 நெல்லிக்காயாட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதையே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது போக இதில் விட்டமின் சி நிறைஞ்சிருக்குங்க. ஆரஞ்சு விட 8 மடங்கு விட்டமின் சி இதில் இருக்குது. அது போக எல்லாருக்கும் அவைலபிளாக ரொம்ப விலை கம்மியாகவும் கிடைக்கிற கனிதான் இது. அடுத்து நான் குக்கரில் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 2 துண்டு இஞ்சியும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வேகிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம். எல்லா நெல்லிக்காயும் தண்ணியில் மூழ்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் மூழ்காமல் இருந்துச்சுன்னா தண்ணியில் மூழ்கிற மாதிரி வைங்க. அடுத்து குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டுருங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நெல்லிக்காய் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்கள் குக்கரில் வைக்கலனாலும் பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போது இதையெல்லாம் எடுத்து நம்ம அந்த தண்ணியை ட்ரெயின் பண்ண போகிறோம். இந்த தண்ணி நீங்கள் கீழே கொட்டிட வேணாம். 1/2 டம்ளர் தான் வரும். இது நம்ம லாஸ்ட்டில் அரைக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இதை கொட்டி ஒரு தட்டில் கொட்டி வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்படி நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னுமே நெல்லிக்காய் ஓப்பன் ஆயிரும். சூடாக இருக்குது, சூடு கொஞ்சம் குறையட்டும். பாருங்கள், எல்லா நெல்லிக்காயும் நம்ம கை வச்சோன்னா அப்படியே ஓப்பன் ஆகி வருது பாருங்கள். நான் கொட்டையெல்லாம் பிரித்து வச்சுட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்து இஞ்சி வந்திருக்கு. இதையே பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போடுறப்ப இவ்வளோ பெரிய பீஸ் போட்டால் அரைப்படாது. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணி, வேக வச்ச தண்ணி, அதையே கொஞ்சம் ஊற்றி ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நெல்லிக்காய் இஞ்சியெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சாச்சு. எதுக்காக நான் இஞ்சி சேர்த்துறேன்னா அந்த காரம் நமக்கு கொஞ்சம் இருக்கணுன்றக்காக. அடுத்து கடாய் சூடானதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இந்த நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம், நெல்லிக்காய் பேஸ்ட்டை. இப்போது இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுத்து நம்ம தண்ணி மீத வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த டம்ளரில் இருக்கிற தண்ணியை மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இல்லை நீங்கள் லைட்டாக சால்ட்டும் பெப்பரும் போட்டு கூட குடிச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், நான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடுங்க. நல்லா இது வெந்து வரணும். அடுத்து நம்ம இந்த நெல்லிக்காயில் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம ப்ளட்டை ப்யூரிஃபை பண்ணுது. ப்ளட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அடுத்து வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகுது. கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து இங்கே பாருங்கள், இது கூடவே ஒரு ஸ்பூன் நெய்யை ஓரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு நெல்லிக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். அப்போ ஒரு ஸ்பூன் நெய்யை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விடலாம். அடுத்து இது கூடவே 1/4 கிலோ வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் டஸ்ட் இல்லாததுனால மண்ணுக்கு அதெல்லாம் இல்லாததுனால அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேர்த்துற வெல்லத்தில் ஏதாவது கல் மண் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதையே காய்ச்சி அந்த சிரப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலக்கி விடுங்க. அடுத்தது நம்ம இதில் இஞ்சி சேர்த்துருக்கிறதுனால நான் சுக்குப்பொடி சேர்த்தலை. நீங்கள் இஞ்சி சேர்த்தலைன்னா சுக்குப்பொடி ஆட் பண்ணிக்க. இங்கே ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், பொடிச்ச ஏலக்காய் தூள். அடுத்து பெப்பர் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிட்டோன்னு நமக்கு சளி பிடிச்ச மாதிரி தொண்டைக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நம்ம இது சேர்த்திட்டோன்னா நமக்கு சளி பிடிச்ச மாதிரி தோணாது. கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் காரமாகவும் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், புளிப்பாகவும். அடுத்து இங்கே பாருங்கள், நல்லா கிளறிக்கிட்டே இருந்தால் நமக்கு அந்த கலர் சேஞ்சஸ் ஆகுது பாருங்கள். ஒயிட்லேருந்து நல்லா ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நல்லா கொதித்து நல்லா வருது பாருங்கள். பொங்கி அந்த வெந்தது கொதிக்கும். அதனால் நீங்கள் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்படியே இருந்தீங்கன்னா மேலே தெரிக்கும். இப்போ பாருங்கள், அந்த இதெல்லாம் நல்லா சுண்டி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. அப்போது ஒரு சில பீசஸ் வெல்லம் நல்லா கரையாமல் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாம் கரைஞ்சி வந்திருக்கு.
இங்கே பாருங்கள், அது வெந்ததுக்கப்புறம் எப்படி நல்லா அந்த வெல்லத்தோடு சேர்த்து நல்லா எப்படி வேகுது பாருங்கள். இப்போ நம்ம இது வெந்து வரப்போ இது கூட இன்னொரு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு நெல்லிக்காய் ஜாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதையே சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் டெய்லியும் காலையில் ஒரு ஸ்பூன் இதை வந்து சாப்பிட்டே வந்தோம்னா ரெகுலராக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நானும் இது தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். தண்ணி படம் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இதையே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இதை சாப்பிட்டு நீங்கள் கோல்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டர் குடிச்சிக்கலாம். நெல்லிக்காய் வந்து நமக்கு ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுதுங்க, நரைமுடி வராமல் தடுக்குது. அது போக நீங்கள் எல்லா ஆயுர்வேதிக் இதில் பார்த்தனாலும் நெல்லிக்காய் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அந்த திரிபுலாசோர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் நெல்லிக்காயும் ஆட் பண்ணியிருப்பாங்க. நெல்லிக்காய் வந்து அந்த அளவுக்கு மருத்துவ குணம் மகத்துவமும் இதில் இருக்குதுங்க. அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தா வந்து நெல்லிக்காய் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. நம்மளாம் அந்த காலத்தில் வந்து நெல்லிக்காயை சாப்பிட்டு தண்ணி குடிப்போம். அது வந்து நமக்கு ஸ்வீட்டாக இருக்கும், அதுக்காண்டி நம்ம வந்து நெல்லிக்காய் சாப்பிடுவோம். ஆனால் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு நெல்லிக்காய்னாவே அதிசயமாக பார்க்குறாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜாம் செஞ்சு இதையே நம்ம சப்பாத்தி கூடவோ ப்ரெட்டு கூடவோ ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.